இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராஜா, ராஜா, என்ன? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. கொஞ்சம் ஹால் வரைக்கும் வரியா? காலையில என்ன சர்ப்ரைஸ்? கொஞ்சம் வாயே சொல்றேன். ராஜா, இந்த சர்ப்ரைஸ்க்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு ஏன் பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் ஆதார் கார்டுல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இன்னைக்கு என் பர்த்டேன்றதையும் மறந்துட்டேன். நீ ஞாபகம் வச்சிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். சரி வா. Happy birthday, Mapla. Thank you, Many Mama. more happy returns of the day. Thanks, Atta. Happy birthday, Raja. Thank you. Happy birthday, Mama. Thank you. சகல, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூங்க. ராஜா, ஃப்ரெஷ் அப் ஆகும்போது இங்க புது ஷர்ட் இருக்கு, அதையும் எடுத்துட்டு போ. தேங்க்யூ. அடடடடடடா. மயில் மாப்பிள, இன்னைக்கு சின்ன மாப்பிளையோட பர்த்டேவை சிறப்பா கொண்டாடணும். அதனால இன்னைக்கு நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவங்க, செங்கல் சோலையில வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே நம்ம வீட்டுல தான் விருந்து. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க. மட்டன், சிக்கன், அசைவத்தை போட்டு அசைத்திருவோமா? தாராளமா. ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிங்க அத்தை. நான் இப்பவே நேரா சமையல்காரரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணி மளிகை லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பக்காவா ரெடி பண்ணிடுறேன். டோன்ட் வரி. அம்மா, நானும் இவரும் கோயிலுக்கு போய் இவர் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேம்மா. சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு வந்துடுறேன் மாமா. சரி சகல. ஹலோ. ஆமா, மயில் வாகனம் தான் பேசுறேன். ஆமா. ஐயோ, அப்புறம் அடப்பாவி. சரி சரி, நான் அத்தைக்கிட்ட சொல்றேன். அப்புறம் சொல்லிக்கலாம். நம்ம எழுதுன லிஸ்ட் தானே, தைரியமா கடைக்கு போவோம். முத கல்யாணத்தை மறைச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்கானா? டே டிரைவர் பயலே, நல்ல வசமா மாட்டினடா. இத அவன் பழைய வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இந்த ஆதாரத்தை நாம மிஸ் பண்ணவே கூடாது சந்திரா. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது தப்பு நடந்து கடைசியில நாம தான் அவமானப்படுறோம். இந்த தடவை நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இத மட்டும் என் அக்காக்காரி பார்த்தா அவ தலையில கிடி இறங்குன மாதிரி இருக்கும். ரேவதி பயங்கர ஷாக் ஆயிடுவா. அது என்னமோ தெரியலங்க, இப்ப கொஞ்ச நாளாவே அவ டிரைவர் மேல ரொம்ப பாசமா இருக்கா.
அவன் ராஜா சேதுபதியோட பேரன்னு தெரிஞ்சும் அவனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றா. கேட்டா பிரிஞ்சு கிடக்கிற 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்றா. அப்ப அவ மனசுல இவன் இருக்கான்னு தெரியுது. இப்ப மட்டும் இந்த போட்டோவை அவகிட்ட காமிச்சா அவளுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஒரு பொண்ணு எதை வேணாலும் பங்கு போட்டுக்குவா, ஆனா புருஷனை மட்டும் பங்கு போடவே மாட்டா. அவ புருஷன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சா அவளால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. நானே அவகிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசி தூண்டி விட்டு அவனை வெறுக்கிற மாதிரி செய்ய போறேன். வாங்கோ. சாமி, இவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இவர் பேர்ல தான் அர்ச்சனை பண்ணணும். அம்மா, நீங்க ஏற்கனவே சொல்லி வச்சதால எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோமா. சாரோட பேரு, ராசி, நட்சத்திரத்தை சொல்லுங்கோ, அர்ச்சனையை ஆரம்பிச்சிடலாம். பேரு ராஜா, ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம். ராஜா நாமதேயஸ்ய ரிஷபராசியாம் ஜாதஸ்ய கிருத்திகா நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய விரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவே நமः, ஓம் துர்காயை நமः, ஓம் ஸ்ரீயை நமः, ஓம் உமாயை நமः, ஓம் பாரத்யை நமः. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः தீர்க்கசுமங்கலி பவ தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து. இது என்ன பேப்பரு? நம்ம எழுதி வச்ச லெட்டர் படிக்க போறாரு. அத படிச்சா கண்டிப்பா நம்ம மனச புரிஞ்சுப்பாரு, நம்ம லவ்வையும் ஏத்துப்பாரு. என்ன ஒரு மாதிரி இருக்காரு. இவர் படிக்கிறத வச்சு எந்த முடிவுக்கும் வர முடியலையோ. என்ன யோசிக்கிற? நீயே பாரு என்ன எழுதிருக்கேன்னு. நாம எழுதின லெட்டர் எங்க போச்சு? வெறும் மளிகை சாமான் பேப்பரா இருக்கு. அஷ்ஷோ. மளிகை சாமான் லிஸ்ட் அதை இங்க வச்சு கடைக்கு போய் என்ன பண்றாருன்னு தெரியல. போச்சு, எல்லாம் போச்சு. அவ்வளவுதான், நமக்கு வயசாயிடும் இந்த லவ் சொல்றதுக்குள்ள.